கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமீன் சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். காலையில பயத்தை குறித்து ஆண்டவர் நம்மகிட்ட பேசினாரு. என்ன பேசினாரு? நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். சங்கீதம் 56:3 குறித்து பேசினாரு. என்ன பேசியிருந்தாரு? ஹிண்ட் கொடுங்க யாராவது. என்ன பேசினாரு? பயம் ஏன் நம்முடைய மனதை வந்து சந்திக்குது? இல்லைன்னா ஏன் அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்மை பயம் வந்து சந்திக்க தேவன் அனுமதி கொடுக்கிறார்? ஏன் வேடிக்கை பார்க்கிறார்? ஏன் பார்த்துட்டு சும்மா இருக்கிறார்? இதுக்கு என்ன பதில் சொன்னோம்? அவரை நம்புவதற்காகவே, அவரை சார்ந்து கொள்வதற்காகவே தேவன் இதை செய்து வருகிறார். ஆனா பெரும்பாலும் என்ன நடக்குது? பயம் வந்து நம்மை சந்திக்கும் போது பெரும்பாலும் நாம என்ன செய்யறோம்? அவரை நம்புறோமா, பயப்படுறோமா? பயப்படுறோமே தவிர அவரை சார்ந்து கொள்றது தெரியாது. அது இல்லை. இதுக்கு உதாரண சம்பவம் என்ன சொன்னாரு? இதுக்கு உதாரணமா ஒரு பைபிள்ல ஒரு சம்பவத்தை ஆண்டவர் சொன்னார். என்ன சம்பவம்? ஜீசஸ் கப்பல்ல படுத்து தூங்கிட்டாரு, படகுல தூங்கிட்டாரு. படகு கடல்ல அலமோதுது. தண்ணி உள்ள வந்து படகு மூழ்கிற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் அங்க ஏற்படுது. சரிங்களா? அப்ப சீசர்களை பயமுறுத்துகிற காரியம் அங்க நடக்குது. அப்போஸ்தலர்களை பயப்படுகிற காரியம் அங்க சம்பவிக்குது. ஆனா ஜீசஸ் எங்க இருக்கிறாரு? அங்கதான் இருக்கிறாரு, அவங்க கூட தான் இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் கூட பிசிக்கலா பாடி வைஸ் இருக்கும் போது என்ன வந்திருக்கு? பயம் அப்போஸ்தலர்களை வந்து தட்டிருக்கு, கதவை வந்து தட்டிருக்கு. இப்ப ஸ்பிரிச்சுவல்ல இருக்கிறாரு, பிசிக்கலாவே ஜீசஸ் அங்க இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போதே பயம் வந்து அப்போஸ்தலருடைய மனச தட்டிருக்கு. அப்படி தட்டும் போது இவர்கள் என்ன பண்ணாங்க? அவரை சார்ந்து கொண்டாங்களா, பயப்பட்டாங்களா? சார்ந்து கொண்டாங்களா? பயந்தாங்க. கடைசியா சொல்லி முடிக்கிறேன். அவங்க பயந்தாங்க. இப்ப அவங்க பயந்ததை இயேசு கிறிஸ்து கரெக்ட்னாரா, தப்புனாரா? இதெல்லாம் இயல்புதான்ப்பா, இயற்கை தான்ப்பா அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்தாரா, இல்ல சத்தம் போட்டாரா? சத்தம் போட்டாரு. என்ன சொல்லி சத்தம் போட்டாரு? அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்பட்டீர்கள்? உங்கள் விசுவாசம் எங்கே? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? உங்கள் விசுவாசம் எங்கே? எந்த விசுவாசத்தை கேட்டாரு? அங்கதான் ட்விஸ்ட். என்ன விசுவாசம் அவங்ககிட்ட இருக்கணும்னு எதிர்பார்த்தாரு, அதுதான் மறைவா இருக்கு. உங்கள் விசுவாசம் எங்கன்னா என்ன விசுவாசம்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் கேட்டாரு? அப்ப நான் பயப்படும் நாளில் உம்மை சார்ந்து கொள்ளுவேன், உம்மை நம்புவேன் அப்படின்னா என்ன நம்புவ? அங்கதான் ட்விஸ்ட் இருக்கு. அங்கதான் பிளைண்டா பேசிட்டே போறோம். நம்ம பிளைண்டா பேசுறோம். அவரை சார்ந்து கொள்ளணும், அவரை நம்பணும்னு சொல்றோம் தவிர என்ன நினைச்சு நம்பணும், என்ன சொல்லி நம்பணும்? அதுக்கு வியாக்கியானம் இருக்கா, விளக்கம் இருக்கா? என்ன சொல்லி நம்பணும், என்னன்னு நம்பணும்? பயப்படும் நாளில் பயம் நம்மளை வந்து சந்திக்கும் போது அவரை சார்ந்து கொள்ளணும், அவனை நம்பணும்னு பைபிள்ல இருக்கு. என்னன்னு நம்பணும் சொல்லுங்க? என்னன்னு நம்பணும்? அவங்க என்னன்னு நம்ப போயிட்டாங்க. இயேசுவை வந்து உசுப்பும் போதே தெரியுது, இயேசு வந்து ஏதாவது செஞ்சிருவாரு அப்படிங்கிற நம்பிக்கைலாம் உங்களுக்கு இருக்குதான் செய்யுது. அதான் ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், உனக்கு கவலை இல்லையா? இயேசுவை உசுப்பிட்டா, இயேசு வந்துட்டா ஏதாவது நடந்துரும் அப்படிங்கிற ஃபெய்த் இருந்துச்சா இல்லையா?
இல்லைன்னா அவங்க இயேசுவை கூப்பிடுறாங்க. ஃபெய்த் இருந்தது. ஆனா இயேசு கேட்கிறாரு, உங்க ஃபெய்த் எங்கேங்கிறாரு, உங்கள் விசுவாசம் எங்கே அப்படி இவர் கேட்கிறாரு. ஆனா அவங்க விசுவாசத்தோட தான் வந்து இயேசுவை கூப்பிடுறாங்க. விசுவாசம் இருந்தனால கூப்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப இயேசு எதிர்பார்த்த விசுவாசம் என்ன? சீசர்கள் அப்போஸ்தலர்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று இயேசு எதிர்பார்த்த விசுவாசம் என்ன? நாம் பயப்படும் நாளில் நம்மகிட்ட இருக்க வேண்டிய விசுவாசம் என்ன? என்ன? ஒரு 3 நன்மோட நம்ம பஞ்ச் அனுப்பணும், கோட்டை அனுப்பணும். என்ன அனுப்பணும்? ஜஸ்ட் லைக் தட். இவ்வளவு விஷயம் அதுல இருக்கு. ஃபெய்த்தோட தான் உசுப்புறாங்க. ஆனா இவங்க ஃபெய்த் எங்கன்னு இவர் கேட்கிறாரு. அப்ப அவங்ககிட்ட இருக்கிற ஃபெய்த்தை தேவன் ஓகே பண்ணல. இருக்க வேண்டிய ஃபெய்த் எங்கடான்னு தான் கேட்டார் அவர். இந்த ஃபெய்த்தை யாரா கேட்டா? இருக்க வேண்டிய ஃபெய்த் எங்கடா? என்ன ஃபெய்த்து? நான் பயப்படும் நாள் நம்புவேன். அது என்ன ஃபெய்த்து? என்னன்னு நம்பணும். என்னது? அவர் பார்த்துக்குவாருன்னு நம்பணும். இட்ஸ் எ கீ ஃபெய்த் இந்த கிறிஸ்டியானிட்டி. இதான் இல்ல. அவர் பார்த்துக்குவாருங்கிற ஃபெய்த்து அப்போஸ்தலர்கிட்ட இல்ல. அவர் பார்த்துக்குவாருங்கிற ஃபெய்த் இருந்தா எப்படி நடந்திருப்பாங்க? திங்க் பண்ணுங்க. அவர் பார்த்துக்குவாருங்கிற ஃபெய்த் இருக்கு. இயேசு இருக்கிறாரு பிசிக்கலாவே. அவர் எல்லாம் செய்ய முடியும் தெரியுது. பார்த்துக்குவாருங்கிற ஃபெய்த் இருந்தா அந்த சூழ்நிலை அப்போஸ்தலர்கள் எப்படி நடந்திருப்பாங்க? எப்படி நடந்திருப்பாங்க? பயப்படாம. இப்படி சொல்றேனே, முதல்ல கலங்கியிருக்க மாட்டாங்க. திகில் கலங்கியிருக்க மாட்டாங்க. ரெண்டாவது கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க. ரெண்டாவது மூணாவது பதற்றம் அடைஞ்சிருக்க மாட்டாங்க. நாலாவது பறக்க மாட்டாங்க. இந்த நாளும் இல்லாம செயல்பட்டிருப்பாங்க. ஜீசஸ் ஜீசஸ் பாருங்க, வெளியே இல்லை பாருங்க, கொஞ்சம் வந்து பாருங்க, தண்ணி உள்ள வருது, நீங்க பாத்தீங்க வாங்க. இதை தவிர எதிர்பார்த்தாரு. ஏன்டா பயப்படுற? ஏன்டா பயப்படுற? ஏன்டா பதற? ஏன் கலங்குற? ஏன் கவலைப்பட்ட? எதுக்கு பதற்றம் அடைஞ்ச? எதுக்கு ஐயோ அம்மான்னு கதட்டு வர்றீங்க, பதறீங்க, ஏன்டா பறக்குறீங்க? இந்த ஃபெய்த் எங்கடா உங்களுக்கு? சின்ன சம்பவம், டெப்த் மெசேஜ் அதுல இருக்கு. சின்ன சம்பவம். விசுவாசம் எங்கேன்னு கேட்ட தெரியும். என்ன விசுவாசம் எங்கே? பயப்படுனாலும் நம்புவேன்னு தெரியும். என்னன்னு நம்பணும்? அந்த விளக்கம் எங்க இருக்கு? என்னன்னு நம்பணும்? அவர் என்ன தெய்வம் நம்பணுமா? என்னன்னு நம்பணும்? பார்த்துக்குவாரு. ஆமென்னு சொல்லலாமா? பார்த்துக்குவாரு. இதை நம்ம காலையில பார்த்தோம். ஜெபத்தை குறித்து காலையில் என்ன பேசினாரு? அதனுடைய தொடர்ச்சியை பார்த்துடலாம். ஜெபத்தை குறித்து ஆண்டவர் என்ன பேசினாரு காலையில? ஜெபத்தை என்னன்னு சொன்னாரு? நாம எல்லாருமே பிறந்த குழந்தை வரைக்கும் என்னதான் செய்யுது? அந்த பேஸுக்கு வாங்க. என்னதான் செய்யுது? ஜெபிக்கத்தான் செய்யுது. ஜெபிக்காம யாருமே இல்லை. மனுஷனா பிறந்தவன் ஜெபிக்கிறவன், அது அவனுடைய இயல்பு. ஜெபிக்கதான் செய்யறான். அதுக்கு உதாரணம் எப்படி சொன்னோம்? ஒரு பிள்ளை அப்பாட்ட ஜெபிக்குது, ஒரு குழந்தை அம்மாட்ட ஜெபிக்குது, ஒரு தொழிலாளி முதல்கிட்ட ஜெபிக்கிறான், ஒரு தொண்டன் அமைச்சர்கிட்ட ஜெபிக்கிறான். தாழ்ந்தவன் உயர்ந்தவனை நோக்கி ஜெபிக்கிறான். கரெக்டா? அப்ப ஜெபம்ங்கிறது மனுஷனை விட்டு பிரிக்க முடியாத ஒண்ணு. அவன் கேட்கிறான், சொல்றான், தெரியப்படுத்துறான், வேண்டிக்கிறான், விண்ணப்பிக்கிறான், எல்லாமே இருக்கு, எல்லாம் பண்றான். தாவீது பாடின விண்ணப்ப சங்கீதம் வந்திருக்கா? நம்ம ஜெபம் அப்படிங்கிற வேடை ஆண்டவர்கிட்ட கேட்கறது, ஆண்டவர்கிட்ட சொல்றது, ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துறது, இதோட மட்டும் நிப்பாட்டிருக்கோம். இங்கதான் நிப்பாட்டி வச்சிருக்கிறோம். அங்கதான் பிரச்சனை.
நம்ம அப்படிதான் புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்றதாங்க ஜெபம், மனுஷன்ட்ட சொல்றது ஜெபம் இல்லை. இப்படி பேசணும் இல்லை, அங்கதான் பிரச்சனை. அதனாலதான் ஜெபங்கிறது வேற உருவத்துல இருக்க மாட்டேன். ஆண்டவர்கிட்ட கேட்டா ஜெபம், மனுஷனை கேட்டா என்னது? அது வேறயா? இதான் தானியல் காலத்துல எவனாயிலும் இத்தனை நாள் வரைக்கும் எந்த தேவனை நோக்கி கேட்கக்கூடாது, ராஜாட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொன்னான். அப்படி மீறி எவனாவது தேவனை நோக்கி கேட்டானா பிடிச்சி சிங்க விலை போட்டுருவோம் சொன்னாங்களா? தரிராஜா சொன்னாரா? அப்ப என்ன சொல்ல வர்றாருங்க? நான் சொல்ற இந்த நாள் வரைக்கும் தேவன் நோக்கி ஜெபிக்க கூடாது. யாரை நோக்கி தான் ஜெபிக்கணுமா? உங்களுக்கு ஏதாவது வேணும்னா, தேவன்னா தெரியப்படுத்தணும்னா, தரிராஜாவாகிய என்னை நோக்கி நீங்கள் ஜெபிக்க வேண்டும், முறையிட வேண்டும் இப்படின்னு ஒரு சொல்ல வர்றாரு, அதானே? ஆனா இவர் என்ன சொன்னார்? தானியல், போப்பா ஒன்றா ஜெபிக்க முடியாதுப்பா, ஏன் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க போறமான்னு அவர் போயிட்டாரு. அதான் அங்க பிரச்சனை வந்துச்சு. சரிங்களா? அப்ப அங்க பிரச்சனை வந்துட்டு யார்கிட்ட ஜெபிக்கணுங்கிறதான் பிரச்சனை. பிரச்சனையே ராஜாட்ட ஜெபிக்கணும், அதான் சட்டம். ஆனா இவன் எப்ப போல ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க போயிட்டான். ஓகே, அப்ப ஜெபங்கிறத முதல்ல பேஸ புரிஞ்சுங்க, தான் ஜெபம். இது புரிஞ்சாதான் நாம வித்தியாசமான ஒரு ஜெபத்தை கையாளுறோங்கிறத நமக்கே புரிய வரும். நம்ம நடைமுறையில நாம செய்யற மாதிரி இல்லாம ஜெபம் அப்படி வந்துட்டா வேற மாதிரி நம்ம வேஷம் போடுறோம், நம்ம வேற மாதிரி அதை கொண்டு போறோம் அப்படிங்கிறது அப்பத்தான் வித்தியாசமே புரிய வரும். அது வரைக்கும் புரியாது, அது வரைக்கும் உங்களுக்கு புரியவே புரியாது. சரிங்களா? இதான் காலைல ஆண்டு பேசினார். அதனால ஜெபத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம எல்லாருமே ஜெபிக்கிறவங்கன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். மனுஷனானவன் ஜெபிக்க முடிந்தவன், ஜெபிக்கிறவன் அப்படிங்கிற பேஸ் புரிஞ்சுன்னா இது இந்த இடம் மாறிடும், கண்டிப்பா மாறும். உங்களுக்கு புரியணும். ஆமீன், ஆமீன். ஆனாலும் நான் நன்கு அறிந்திருக்கிறேன், ஜெபத்தை கை வச்சா கஷ்டப்படும், நான் நல்லா தெரியும். பட் இதான் ட்ரூத், இதான் உண்மை. ஆண்டவரை பார்த்து கேட்கறது மட்டும் இல்ல ஜெபம் இல்ல, நம்முடைய தேவைகளை யார்கிட்ட கேட்டாலும் அதுக்கு பேர் ஜெபம், அதுக்கு பேர் ஜெபம். ஜெபம் ஜெபம் வந்து என்ன சொல்றாங்க? பிரேயர். பிரேயர்னா என்ன அர்த்தம்? வேண்டிக் கொள்ளுதல், கேட்டுக்கொள்ளுதல், முறையிடுதல், விண்ணப்பித்தல், அதானே? வேற ஒரு அர்த்தம் இருக்கா அதுக்கு? ஆண்டவர்கிட்ட பிரேயர் சொன்னா வேற மாதிரி அர்த்தம் வருதா? சரிங்களா? பிரேயருங்கிறது விண்ணப்பித்தல். அது ஆண்டவர்கிட்ட பண்ணாலும் அதுதான், மனுஷன்கிட்ட பண்ணாலும் அதுதான், ஒரு பிள்ளை அப்பாட்ட பண்ணாலும் அதுதான், ஒரு மனைவி கணவன்கிட்ட பண்ணாலும் அதுதான். விண்ணப்பித்தல், விண்ணப்பிக்கிறாங்க, கேட்டுக்கிறாங்க, தெரியப்படுத்துறாங்க, சொல்றாங்க, தெரியப்படுத்துறாங்க, எல்லாம் தான். இந்த பேட்டர்ன் புரிஞ்சு போச்சுன்னா ஆண்டவரை நோக்கி நீங்க ஜெபம் வரும்போது சேம் நடைமுறையை அங்க பின்பற்றுவீங்க, அப்படிங்க வருவீங்க. இயேசு கிறிஸ்துவா இருக்கட்டும், எலியாவா இருக்கட்டும், எசேக்கியலா இருக்கட்டும், எசேக்கியா ராஜாவா இருக்கட்டும், அண்ணாளா இருக்கட்டும், பைபிள்ல யாரு வேணாலும் இருக்கட்டும், பவுலா இருக்கட்டும், அவங்க எப்படி ஒரு ராஜாட்ட விண்ணப்பம் வைப்பாங்க, ஒரு தேவைகளை மனுஷன்ட்ட எப்படி கோரிக்கை வைப்பாங்களோ அதே மாதிரியே ஜெபம் பண்ணுவாங்க. பேட்டர்ன் மாறவே மாறாது. பைபிள்ல ஒரு இடத்துல கூட நாம இப்ப பண்ணிட்டு இருக்கிற ஜெப மாடல் இல்லவே இல்லை, ஒரு இடத்துல கூட இல்லை. நம்ம பண்ற ஜெப மாடல் ஒன்று இருக்குதா, ஜெப மாடல். இந்த மாடல் பைபிள்ல ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்த வசதிங்க ஒரு இடத்துல கூட பதிவாகல. இப்படி ஜெபிச்சாங்கன்ட்டு பைபிள் இல்லவே இல்லை. தானியல் ஜெபிச்சிருக்கிறார், சூப்பரா இருக்கும் ஜெபம்னா, அவ்வளவு லைவா இருக்கும், அவ்வளவு நடைமுறையா இருக்கு. படிச்சு பாருங்க போய். ஜீசஸே அழகா ஜெபம் பண்ணி இருக்கிறார். நான் பிரேயர் அது லைவா இருக்கும், நடைமுறையா இருக்கும், விகற்பமாவும் இருக்காது, வித்தியாசமாவும் இருக்காது, அப்படியே பேசுவார். ஃபாதர்கிட்ட லைவா பேசுவார், அதான் பிரேயர். சங்கீதம் எடுத்து பாருங்க, விண்ணப்ப சங்கீதம். தாவீது எப்படி
தாவீது எப்படி பிரேயர் பண்றா பாருங்க, அப்படியே பேசுவார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், மௌனமாயிராதேயும், சும்மா இராதேயும். என்ன லைவ். ஆமேனா? அதனால இதான் ட்ரூத்து. பட் ஏத்துக்க கஷ்டம் வரும், பரவாயில்ல. பட் இதுதான் ட்ரூத். பைபிள்ல ஆதாரமே இல்லை, கண்டிப்பா ஆதாரம் இருக்காது, நல்லா எனக்கு தெரியும் இருக்காது. அவங்க நடைமுறையின்படி ஜெபித்தார்கள், அவங்க நார்மலா ஜெபித்தார்கள், நம்ம அப்நார்மலா ஜெபிக்கிறோம். நம்ம எங்கேயோ போயிட்டோம், வேற உலகத்தை காமிச்சிட்டோம். தப்பு. அதனாலதான் ஆண்டவர் நமக்கும் பெரிய இடைவெளி இருக்கு. எவ்வளவு இடைவெளி இருக்கு? நம்ம நம்ம வாழும் போது ஒன்றை பின்பற்றுகிறோம், ஒரு ஆள்கிட்ட கேட்கறது, ஒரு ஆள்கிட்ட தெரியப்படுத்துறது, இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மாதிரி பின்பற்றுகிறோம். ஆண்டுட்டு வரும்போது வேற மாதிரி பின்பற்றுகிறோம், அதுவும் இடைவெளி வருது, கேப் வருது. அங்கதான் கேப் உண்டாகுது. அதான் காரணம் தான். ஒரே மாதிரி நம்ம பிஹேவ் பண்ண மாட்டேங்கிறோம். ஆமீன், ஆமீனா? கர்த்தர் நல்லவர். நான் சொன்னேன் பாருங்க, இந்த நடந்துருச்சு. கர்த்தர் செஞ்சு தந்துட்டாருங்க. எங்க நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டேன், கர்த்தர் செஞ்சு தந்துட்டாருங்க. எங்க நான் சொன்னேங்க, இந்த நடந்துருச்சு பாருங்க, ஆண்டவர் செஞ்சு தந்துட்டாரு பாருங்க. எங்க நான் சொன்னேங்க, ஆண்டவர் செஞ்சு கொடு, அப்படியே செஞ்சு கொடுத்தாருங்க. கேட்டேன் வாய் விட்டு, அப்புறம் மறுக்கவில்லையே, அப்புறம் உள்ளம் விரும்பினதை எனக்கு தந்தி. ஆபத்து நாளிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவரின் சத்தத்தை கேட்டு என்னை விடுவித்தார். கேட்டேங்க, சொன்னேங்க, ஆண்டவர் அப்படியே செஞ்சாருங்க. சொல்லுங்க செய்வாருங்க, கேளுங்க தருவாருங்க. சரிங்களா? இது கொஞ்சம் கஷ்டம் ஏத்துக்கிறது. நம்ம பார்வையே வேற மாதிரி இருக்கும். அங்கிருந்து இங்க பாக்குறோம், இங்க இருந்து அங்க பார்த்தா பிரச்சனை, அங்கிருந்து இங்க பார்த்தா ஒரு பிரச்சனை வர கரெக்டா இருக்கும், கரெக்டா ஃபிட் ஆகும். நான் சொன்னேங்க, நான் கேட்டேங்க, நான் கோரிக்கை வச்சேங்க, நான் டேபிள்ல ஃபார்மை வச்சேங்க, ஆண்டவர் செஞ்சு தந்துட்டாருங்க, ஆண்டவர் செஞ்சு இப்படி சொல்றதுனாலதான், ஜெபத்தை இப்படி பார்க்கறதுனாலதான் ஜெபத்துக்கும் சரி, ஜெபம் அப்படிங்கிற அந்த மோடுக்கும் சரி, ஜெபிக்கிற நமக்கும் சரி, சும்மா மவுசு எகிருது. ஏன் மவுசு பிச்சிட்டு அடிக்குதுன்னா, ஜெபம்னா ஜெபிக்கிறான்னா, ஐயோ அவர் ஜெபிச்சா எலியா மாதிரி ஜெயிப்பாருங்க, அப்படி நடக்குங்க. ஆளுக்கு மவுசு எகிருது. ஒரு பக்கம் ஜெபம் பரலோகத்தை ஆசைக்கும், ஜெபத்துக்கு மவுசு எகிருது. ஏன் இதெல்லாம் ரொம்ப டெப்த்து பார்வை. ஏன் ஜெபத்தை நாம இப்படி பார்க்கிறோம், ஜெபிக்கிற ஆளுக்கு ஏன் இவ்வளவு வேலி கொடுக்கிறோம், ஒரு உசத்தியா வச்சுக்கிறோம் அப்படின்னா, சொன்னேன் பாருங்க நடந்துருச்சு. சொல்லாம மட்டும் இருந்திருந்தா என்ன நடக்கும்? சொன்னேங்க, கர்த்தர் செஞ்சு தந்துட்டாருங்க. சொல்லாம தான் செய்வாரா? அதுல கொலக்கொட்டை எப்படி செய்வாரு? இப்படி நம்ம சொன்னோம் செஞ்சிட்டாரு, சொன்னோம் நடந்துருச்சு, கேட்டோம் நடந்துருச்சு, கேட்டோம் தந்துட்டாரு. இங்கிட்டு இருந்து அங்கிட்டு பாக்குறதுனால, இங்கிட்டு இருந்து அங்கிட்டு பாக்குறதுனால ஜெபத்துக்கு மவுசு டாப்ல இருக்கு. எங்கிட்டு இருந்து பாக்குறோம், நான் சொன்னேன் கர்த்தர் செஞ்சுட்டாரு. எப்படி? இது உண்மைதானே, இயல்பு தானே, பார்க்கத்தான் தோணும். ஜெபத்துக்கு வல்லம் இருக்கு பிரதர், கேளுங்க, இயல்பா பேசத்தான் செய்வோம். சரிங்களா? இந்த பார்வைய உடைக்கிறதுக்கு 2 பார்வை இருக்கு. இந்த 2 பார்வை நமக்குள்ள சாலிடா திக்கானா இது உடைஞ்சிரும். நம்ம கேட்டோம் தர்றாரு அப்படிங்கிற பார்வை இருக்குனாலதான் நம்ம கேட்கலையோ அதான் கிடைக்கலையோ, ஒருவேளை ஒழுங்கா கேட்கலையோ அதான் கிடைக்கலையோ, ஒருவேளை பரிசுத்தமா இருந்து கேட்கலையோ அதான் கிடைக்கலையோ, செத்தான் அப்படி அவ்வளவுதான், பாடம் கட்ட வேண்டியதான். பட்டனாலதான் பேசுறேன், இதெல்லாம் அவுட்டு. பிரதர் ஒழுங்கா கேட்டிருக்கிறாரு, அதான் அவர் கிடைச்சிருக்கு, நமக்கு கேட்கல. நம்ம கேட்டமே இல்ல, விசுவாசத்தோட கேட்கல. இல்லப்பா இல்ல நீ அப்ப சந்தேகப்பட்டல, இல்ல நான் அப்புறம் சரி பண்ணேன், இல்ல சந்தேகப்பட்ட,
நீ ஒழுங்கா ஜெபிச்சியா? கரெக்டா ஜெபிச்சியா? கரெக்டா தான் ஜெபிச்சேன். நல்லா யோசிச்சு பாரு. அவர் கிடைச்சிக்கணும், உனக்கு கிடைச்சிருக்கணுமே. இல்லையே. சரி, ஃபாஸ்டிங் போட்டியா? இல்ல. அப்புறம் எப்படி கிடைக்கும்? பேசிட்டு தான் தப்பு இருக்குன்னு. ஆமா, உனக்கு கிடைக்கலாம், ஒரு தப்பு இருக்கு. நீ ஒழுங்கா ஜெபிக்கல, ஜெபத்தை சரியா கையாளணும். அவன் அவுட்டுங்கிறேன் நான். அவுட். கத்த நல்லவர். முடிக்கணும் நல்லாவே புரியுது. இந்த பார்வையை நம்ம ஒட்டைக்கணும் அப்படின்னா 2 பார்வை ரொம்ப ரொம்ப டெப்தா இருக்கணும். ரொம்ப டெப்த் பார்வை நான் சொல்றது. நம்பர் 1, என்னதான் நாம சொல்லி இருந்தாலும், என்னதான் நாம கேட்டிருந்தாலும், அவர் மனசுக்கு ஓகேன்னு பட்டதுனாலதான் கிடைச்சிச்சு செஞ்சாரு. இந்த பாயிண்ட்டுக்கு வருவோமா யாராவது? நான் என்னதான் கேட்கறேங்க, அங்க நான் என்னதான் கதவை தட்டுறேங்க, எங்க நான் என்னதான் நான் டேபிள்ல பேப்பரை வச்சிருந்தாலும், நான் கேட்ட விஷயம் அவர் மனசுக்கு ஓகே பட்டதுனாலதான் நடந்துச்சு, செஞ்சு தந்தாரு. இப்படி சொல்றோமா? இப்படி பாக்குறோமா ஜெபத்தை? எங்க தாவீது கூட தேவாலயத்தை கட்டணுன்ட்டு துடிச்சான், வெறித்தனமா பொருள்களை சவதரிச்சு வச்சான், எல்லாம் பண்ணான். எல்லாம் தாவீது, இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீது. அவன் கேட்கிறான் தேவாலயத்தை கட்டணும் அப்படின்ட்டு பேப்பரை தூக்கி வைக்கிறான் டேபிள்ல. ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ இல்லப்பா, உன் மகன் சாலமோன் தான் கட்டுவான்ப்பா. அப்ப தாவீது கேட்டாரு, அதனால நடந்துச்சா காரியம்? நடந்திருக்கணும் தானே? கேட்டா நடந்திருக்கணும்ல, சொன்னா நடந்திருக்கும்ல, நடக்கலையே. அங்க ஒரு செக் இருக்கு. தாவீது தேவாலயத்தை கட்டுறதுக்கு தேவனுக்கு மனசுக்கு சரின்னு படல, ஓகே இல்லடான்ட்டாரு. சாலமோன் தான் அப்படிங்கிறாரு. மாத்தினாரா இல்லையா? அப்ப நம்ம ஒரு ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை வேண்டிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கிறது இல்ல, அவர் மனசு சரிங்கிறதா நடக்குது. ஓகே தர்றேன், சரியத்தான் படுது, நீ கேட்கிற காரியம் ஓகே தான், உனக்கு ஃபிட்டு தான் அப்படின்னு அவருக்கு ஓகேன்னு படுறதுனாலதான் நாம கேட்கிற காரியம் இங்க நடக்குதே தவிர, நாம கேட்டுட்டோம் கையெழுத்து போட்டார், நாம சொல்லிட்டோம் ஸ்டாம்பை குத்திட்டாருன்னா ரப்பர் ஸ்டாம்பா? ஜெபத்தை எப்படி பார்ப்பீங்க? சொன்னேன் பிரதர், நடந்துருச்சு அப்படி இல்ல, சொன்னேன் பிரதர், பட் ஆண்டவர் மனசுக்கு அது சரின்னு பட்டிருக்கு, தேங்க்ஸ் காட், இப்படி சொல்லணும். தேங்க்ஸ் காட். நெருக்கத்துல இருந்து கூப்பிட்டான், உண்மைதான், விடுவிக்கணும்ட்டு ஆண்டவருக்கு மனசு பட்டிருக்கு, விடிச்சிட்டார். ஆமேன். நம்ம இந்த பக்கமே தான் பெருமை பாராட்டிட்டு இருக்கிறோம், அவர் பக்கத்தை பார்க்க மாட்டேறோம். அவர் பக்கத்தை பார்க்கணும். அதுதான் அந்த சபையுடைய நோக்கம். ஃபுல் ஃபோக்கஸ் அங்க போகணும், இங்கிட்டு வரக்கூடாது. அவரை நோக்கி வரணும் எல்லாருமே. எதையுமே அவரை நோக்கி கொண்டு போகணும். நம்மளை நோக்கி நிப்பாட்டக்கூடாது, வண்டியை நம்ம பக்கம் நிப்பாட்டக்கூடாது, அவர் பக்கம் போய் வண்டியை நிப்பாட்டணும். ஆமேன். இது முதல் பார்வை. இது முதல்ல உடைக்கும். எதை உடைக்கும்? ஜபம் அப்படிங்கிற ஆணவம், ஜெபிக்கிற ஆளு அப்படிங்கிற ஆணவத்தை உடைச்சிடும். எவ்வளவு பெரிய தாவீது ஜெபிச்சே நடக்கலையே. என்னை கேட்டருளும் அப்படின்ட்டு எலியா கர்மேல் பருவத்துல மார்ல தட்டி ஜெபிக்கிறானா, அவன் மார்ல தட்டி ஜெபிக்கிறதுக்காக நடந்துச்சு. எலியா நீ கேட்கிற, இப்ப நான் காட்ட வேண்டிய நேரம் இருக்கு, காட்டுறேன்டா அப்படின்னு அவர் மனசுக்கு ஓகே ஆனது, அதனால வந்தாரு, அக்னி இறக்கி விட்டாரு. எப்பா ஏ சும்மா இருறாங்க, வேணாண்டா, இந்த டைம்ல விடுறா, இப்ப பண்ணக்கூடாதா அப்படின்னா என்ன நடந்திருக்கும்? என்ன ஜெபிச்சு என்ன செய்ய? ஆமேன். இப்ப ஜெபத்தை முக்கியப்படுத்துறனா அவர் முக்கியப்படுத்துறனா? யாரு முக்கியப்படுத்துறேன்? அவரு. உன் ஜெபம் இல்ல, அவரு. கர்த்தர் நல்லவர். இது முதல் பார்வை. அவர் நடப்பிக்க இருந்தாரு, செஞ்சு தர இருந்தாரு, அதான் நம்மளை கேட்கவும் செஞ்சாரு. ஆண்டவர் சாமுவேலை தர இருந்தாரு, அதான் அண்ணால கேட்க வச்சார். அங்கிட்டு இருந்து இங்கிட்டு பார்க்கணும்.
அவர் இப்படி செய்ய இருந்தாரு, எலியாவை கேட்க வச்சாரு, சம்பவத்தை கொண்டு வந்து விட்டாரு. இப்படி ஒரு சம்பவத்தை பாகால் தீர்க்கதரிசி முன்னாடி அக்னியை இறக்கணுங்கிற சம்பவத்தை தேவன் டிசைன் பண்ணி வச்சிருந்தாரு. அதை எலியா கொண்டு நிறைவேற்றினார். இப்படி வரணும். இது அடுத்த டெப்த். புரியுதுங்களா? அவர் செய்ய இருந்தாரு, நடப்பிக்க இருந்தாரு, அதனால கேட்கவும் பண்ணினாரு. இவன் கேட்டான், தாவீது கேட்டான், எலியா கேட்டான், அண்ணாள் கேட்டான், எல்லாம் செஞ்சாங்க. ஆமென். அதனால இப்படி நடந்து ஜெபத்தை எப்படி பாத்தீங்கன்னா, நான் சொல்றேன், அது 2 பாரு எப்படி பாத்தீங்கன்னா, அவருக்கு மட்டும்தான் மவுசு எகிரும். யாருக்கு மட்டும்? கர்த்தருக்கு மட்டும்தான் மகிமை, துதி, கனம், பெருமை எல்லாம் போய் சேரும். நம்ம பக்கம் கம்ப்ளீட்டா டல், என்ன சொல்றது, நில், ஜீரோ, ஒண்ணும். இந்த பக்கம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்ட மனுஷனுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல தெரியும். ஆனா இப்பெல்லாம் பேச தெரியுமா? நீங்க அப்படி சொல்லிட்டே இன்டெரக்டா பெருமைப்படுத்திட்டு இருக்கீங்களே. அவரை பத்தியே அவரை ஃபுல்லா டம்மி பண்ணிட்டு உங்களை தூக்குறீங்களே, தப்பு. இந்த கருத்து தேவனுடையது என்பதை நீங்களே செக் பண்ணி பாருங்க. நான் சொல்ற அந்த உபதேசம் என்னுடையதல்ல, தேவனுடையது என்பதற்கு நீங்களே செக் பண்ணி பாருங்க. தேவனை மட்டுமே போக்கஸ் பண்ணி தேவனை மட்டுமே உயர்த்துகிற எந்த ஒரு உபதேசமும் பிசாசினுடையதா அல்ல. ஏன்னா பிசாசு அப்படி பேசவே மாட்டான். அவனை சுட்டு போட்டா விட அப்படி பேச வராது. யார? பிசாசை வச்சு 10 குறை வெட்டினா கூட ஒரு தடவை கூட தேவனை பெருமையா பேச மாட்டான். தேவனை மட்டும் உயர்த்த மாட்டவே மாட்டான், முடியாதனால. அப்ப நீங்க தைரியமா நம்பலாம், ஜெபமா தேவனானா தேவன்தான். அப்படிங்கிற உபதேசம் யாருடையது? யாருடையது? இல்ல பிரதர், ஜெபந்தானா அது யாருடையது? கண்டுபிடிங்க, அது யாருடையது? கர்த்தர் நல்லவர். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10 வாசிக்கலாம். நிறைய பேசணுமே. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதனால் சொல்லி முடிக்கலாம், நேரமாயிட்டது. நிறைய இருக்கு. முந்தின வசனம் 9 வாசிச்சிடலாம். பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்கு உரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக நீங்கள் காண்பித்த அந்த அன்புள்ள அன்புள்ள அந்த கிரியைகளை, கனிகளை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அநீதி உள்ளவர் அல்லவே. பவுல் அழகா பேசுறாரு. பட் இது ராங் அண்டர்ஸ்டாண்டிங் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா பவுல் ஒரு தாட்ல பேசுறாரு. அது என்னங்கிற விளக்குறேன் பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த விசுவாசிகளை பார்த்து எபிரேயர் ஆக்கியன் அவர் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, நீங்க நன்மையானதை செய்றீங்க, பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செஞ்சிட்டு வரீங்க. நீ ரொம்ப ஆவிக்குரிய பிரயாசம் உங்கள்கிட்ட அமோகமா இருக்கு, அமோக விளைச்சல். ஸ்பிரிச்சுவல்ல உங்களுடைய கனிகள் எக்கு தப்பா கொட்டுது. அதனால இப்படிப்பட்ட உங்க பிரயாசங்களை தேவன் மறந்துனா விட மாட்டாரு. அவர் மறக்கிறதுக்கு அவர் அநீதி உள்ளவர் இல்ல. யாபகத்துல வச்சு உங்களுக்கு பலனை தருவாரு. இப்படிப்பட்ட பிரயாசங்களை தேவன் என்ன செய்ய மாட்டாரு. நீங்க
தமது நாமத்திற்காக, அவருடைய நாமத்துக்காக, தட் மீன்ஸ் அவருக்காக, அவரை மனசுல வச்சு, அவரை நினைச்சு நீங்க இப்படியெல்லாம் ரிஸ்க் எடுத்தீங்களாப்பா, இத மறப்பாராப்பா அப்படின்னு பவுல் எழுதுறாரு. நீங்க அவரை மனசுல வச்சு ஓடி ஓடி உழைச்சிருக்கீங்க, அவரை மனசுல வச்சு நைட் தூங்காம இருந்திருக்கீங்க, அவருக்காக 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 நீங்க இவ்வளவு ரிஸ்க், இவ்வளவு பிரயாசம், நைட்டு தூக்கம் இல்லை, எப்ப டிராவல் பண்ணிருக்கீங்க, சரியா சாப்பிடுறது இல்ல, நேரம் கிடைக்கிறது இல்ல. ஐயோ, அவருக்காக நீங்க படுகிற இந்த பிரயாசங்களை, பாடுகளை அவரு மறந்து போக மாட்டாருங்க. அவருக்காக நீங்க பட்டேன்னு சொல்றீங்கல்ல, அவருக்காக நீங்க கஷ்டப்பட்டேன்னு சொல்றீங்கல்ல, அவருக்காக தானே இந்த பாடுகளை படுறேன்னு சொல்றீங்கல்ல, ஆண்டவர் நிச்சயம் கூலி தருவார், பலன் தருவார், மறக்க மாட்டார். அவர் அநீதி உள்ளவர் இல்ல. அதான் சொல்ல வராரு. சரிங்களா? இதுல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. கர்த்தர் நல்லவர். அப்ப நம்ம அவருக்காக ஓடுற ஓட்டத்தை தேவன் மறக்காம நமக்கு பலன் தருவாரு அப்படின்னு நம்ம நம்ப சொல்றாரு. சரியா? சரியா? சரி, அது அப்படியே இருக்கட்டும். இப்ப நான் சொல்றதை கேளுங்க, அது சரியான உங்களுக்கு புரியும். ஒருத்தருக்கான எதிர்பார்ப்ப அல்லது ஒருத்தருக்கான காரியத்தை, ஒருத்தருக்கான எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு, எப்பா இப்படி செய்யணுப்பா, இப்படி இருக்கணும்ப்பா, இப்படி எதிர்பார்க்கிறோம்ப்பா அப்படின்னு ஒருத்தர் எதிர்பார்க்கிறார். அந்த ஒருத்தர் அந்த காரியத்தை டிசைன் பண்ற, இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு. அது அவருக்கான காரியம் கூட. அது ஒருத்தருடைய எதிர்பார்ப்ப அந்த ஒருத்தர் இல்லாம, எந்த ஒருத்தர் இல்லாம, இப்படி இருக்கணும்ப்பா, அப்படி வரணும்ப்பா, இப்படி போகணும்ப்பா, இப்படி உண்டாகணும்ப்பா, இப்படிப்பா அப்படிப்பான்ட்டு நான் இப்படிலாம் எதிர்பார்க்கிறேன்ப்பான்னு ஒருத்தர் எதிர்பார்க்கிறார் இல்லையா? அப்படி அவர் எதிர்பார்க்கிற விஷயத்த அவர் இல்லாம நம்மளால செஞ்சிருக்கவே முடியாது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்படி சொல்றேன், ஒரு செடி கொடிக்கு எதிர்பார்க்கிறது, எப்பா அங்க ஒரு 10 கனி, இங்க ஒரு 20 கனி, அங்க ஒரு 40 கனி, சும்மா இலை தள்ளதான் இருக்கணும், சும்மா அப்படி படர்ந்து அப்படி லென்த்தா போயிட்டே இருக்கணும்ப்பா, குடி இப்பெல்லாம் எதிர்பார்க்கிறேன், நான் இவ்வளவு எதிர்பார்க்கிறேன், நிறைய கனி கொட்டணும், இனிப்பா இருக்கணும், கசப்பே வரக்கூடாது, நல்லா உருண்டு திரண்டு திரட்சியா இருக்கணும் அப்படின்னு செடி கொடிய அப்படி எதிர்பார்க்குது. இந்த எதிர்பார்ப்ப செடி இல்லாம கொடியால பண்ண முடியாது அப்படி வச்சுக்கோங்க. ஓகே? அப்படி இருக்கும்போது கொடி சொல்லுது செடியை பார்த்து, உங்களுக்காக நான் எப்படிலாம் வாழ்ந்தேன், உங்களுக்காக நான் எப்படிலாம் கஷ்டப்பட்டேன், என்னவெல்லாம் செஞ்சிருக்கேன், கொஞ்சம் நினைச்சு பாருங்க, உங்களுக்காக பட்ட பாடுகளை பிரயாசம் நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லுது. எப்படி இருக்கு பார்க்க? இது பார்க்க எப்படி இருக்கு? செடி இல்லாம கொடியால கனி கொடுக்க முடியாதுங்கிற வச்சுக்குங்க. ஆனா இது கனி கொடுத்ததுக்கு, இலை தளதளன்னு வந்ததுக்கு, கொடி படர்ந்து போனதுக்கு செடியப்பா சொல்லுது, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இலைய தளதளன்னு பார்த்துக்கிட்டேன், நான் இரவும் பகலும் தூங்காம ஒவ்வொரு கனியை நான் கொண்டு வந்தேன், நீளமா வளர்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், கொஞ்சம் நினைச்சு பாருங்க அப்படின்னு கொடி செடிட்டு சொன்னா செடி என்ன நினைக்கும்? என்ன நினைக்கும்? அப்படி தடி இருக்கேன், என்ன நினைக்கும் அது? என்னடா, என்ன 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 இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது சொன்னாரா? அப்ப பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செஞ்சதுக்கும் ஊழியம் செய்து வருகிறதுக்கும் அவர் நாமத்துக்கு அன்புள்ள பிரயாசத்தை காண்பித்ததுக்கும் யாருக்கு பங்கு இருக்கு?
அவருக்கு முழு பங்கு இருக்கு சாமி. அவருக்கு முழு பங்கு இருக்கும்போது அவர் எப்படி சாமி மறப்பாரு? அதுல நான் சொல்லிக்க அங்க என்ன சாமி இருக்கு? அங்க என்ன சாமி இருக்கு? நான் சொல்லிக்க அங்க என்ன இருக்கு? அப்ப ஆனா இப்படி நடக்குது. அதான் சொல்ல வரேன். ஒரே கஷ்டப்பட்டதை நினைத்தரல. ரவும் பகலா கண்ணீர் குடிச்சாங்க ஆத்மாக்கள். நினைத்தரல இருக்கு. நினைச்சு பாருங்க. யோவான் 15 சரியா உள் வாங்கிட்டோம்னா வசனங்கள்லாம் வேற மாதிரி தெரியும். உள்ள சரியா போகணும். அது ஆண்டவர் இல்லாம இந்த காரியம் நடந்திருக்காது அப்படின்னா, அப்ப அந்த காரியத்துக்கு நான் பட்ட பாடுகள் நினைச்சு பாருங்கட்டு அவட்டே சொல்றது எப்படி நல்லாவா இருக்கும்? பட் பவுல் இது எழுதும் போது அந்த ஏரியாவுக்கு அந்த கால மக்களுக்கு அப்ப இருக்கிற அவங்களுடைய மெச்சூர்டுக்கு தட்டி கொடுக்குறாரு. பயப்படாதீங்க பேபிஸ், எல்கேஜி, பயப்படாதீங்க, மறக்க மாட்டேன். ஆனா பவுல் தெரியும். பவுல் ரோமர் 7 சொல்லிட்டாரு. அதெல்லாம் அவர் தெளிவா இருக்கிறார். நானும் இல்ல, கிறிஸ்துவனுக்குள் பிழைத்திருக்கிறார். அவர் தெளிவா சொல்லிட்டார். நான் அல்ல, ஆயிரம் நான் இருக்கிறது என்னால இல்ல, தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவருடைய கிருபையை எப்படி செய்தது அவர் தெளிவா இருக்கிறாரு. இப்ப நீங்க சொல்லும் போது அவங்களுக்கு அவங்க லாங்குவேஜ்ல அவங்க ஏரியால போய் தட்டுறாரு, தட்டி கொடுக்கிறாரு. மறக்க மாட்டாரு. தையமை செய்யுங்க அப்படிங்கிறாரு. அப்ப இது தவறு இல்லை, புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல வரேன். இதை புரிஞ்சுக்கிட்டு அதையும் புரிஞ்சுக்கணும். பவுல் ஏன் எப்படி சொல்றாரு? நம்ம அப்படி புரிஞ்சுக்காம இந்த வசனத்தை மட்டும் எடுத்து அப்படியே பேசுவோம். அநீதி உள்ளவர்ல பிரியமானவர்களே, பவுல் என்ன சொல்லியிருக்கிறாரு? மறக்க மாட்டார். முதல்ல மறக்க முடியாது அவரால். அது ரெண்டாவது, கூட முழு பங்கு அவருக்கு இருக்கும்போது அவர் எப்படி விடுவாரு? ஆமென், ஆமென். புரியுதுங்களா? தான் வசனத்தினுடைய ஆழம். அதனால ஏதோ சும்மா மாற்றிருக்கல. ஒண்ணுக்குள்ள அந்த ஒண்ணு இருந்தா அந்த ஒரு வசனத்துக்குள்ள ஹோல் பைபிள் வேற மாதிரி காமிக்கும். அதை ஒழுங்கு அந்த ஒண்ணை புரிஞ்சுக்கிட்டா போதும். இதை புரிஞ்சுட்டா வேற மாதிரி காட்டும். நம்மனா புரியாதனாலதான் அந்த வசனம் எடுத்துட்டு என்ன பேசணும் பேசுரு, இதை எடுத்து என்ன பேசுறோம் பேசுரு. மொத்த பைபிள் எடுத்துட்டு அதுல இருந்து ஜூஸ் எடுக்கணும். அப்படிதான் கரெக்டா உட்காரும். ஒண்ணுன்னா எடுத்து ஜூஸ் போட்டீங்கன்னா வேற வேற மாதிரி வந்துட்டு இருக்கும். ஹோல் பைபிள் எடுத்துட்டு அப்படி பிழிஞ்சிங்கன்னா இதெல்லாம் வரும். நான் சொல்றதெல்லாம் அப்படி வரும். ஆமென்.